இதில் வந்து இஞ்சி பூண்டு அண்டு ஆனியனு அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே மிக்சடு. ஆக்சுவலாக எல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக வறுக்கணும். ஓகேங்களா? அதுக்குள்ளார நம்ம வந்து ப்ரொக்ளின் இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இது பாயில் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே இது பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுருங்க. லைட்டு குக்கிங். ஓகேங்களா? இது பண்ணி வச்சு இது வெங்காயம் அண்டு தக்காளி அண்டு தேங்காய் இது எல்லாமே அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க, ப்ளைன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க, இதோட சில்லி பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேங்களா? தேவையான சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஜ்மாவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராஜ்மா இருக்கு இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோடு நல்லா இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். தக்காளி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி நைஸாக வச்சுக்கோங்க. ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு நம்ம போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? பாயில் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ ப்ரோக்ளின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து ப்ரோக்ளின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ தண்ணி சால்ட்டு எல்லாத்தையும் இந்த டைமில் எல்லாம் போட்டுக்கோங்க. சுடு தண்ணி போடுங்க. சுடு தண்ணி ஊற்றுங்க. ஆக்சுவலாக பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. எப்பயுமே சமையலுக்கு எந்த சாப்பாடு சமைச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் எது வச்சாலும் சரி, கொஞ்சம் சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக அந்த டேஸ்ட் இருக்கும். கொட்டி இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வேகிற வரையும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன். ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்ளின் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ப்ரோக்ளின் குழம்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு வாங்க, ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.